உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். நாம் இன்னைக்கு சுக்கிர பகவானின் பெயர்ச்சியை பற்றி பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாண்ட ஒருத்தருடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ரொம்பவுமே பண கஷ்டம் இருக்குது, ஒரு நல்ல சொகுசான வீடு கட்டியும் அந்த வீட்டில் சந்தோஷமாக வாழ முடியல, ஒரு சிலருக்கு நல்ல வீடே கட்ட முடியல, ஒரு சிலருக்கு குடும்ப வாழ்க்கை சரியில்லை, ஒரு சிலருக்கு ரிலேஷன்ஷிப் சரியில்லை, ஒருத்தருக்கு பிஸ்னஸ் சரியில்லை. இது எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணக்கூடிய கிரகம் எது அப்படின்னு நம்ம எல்லா கிரகங்களையும் ஆராய்ந்து பார்த்ததில் சுக்கிர பகவான் தான் இது எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கிரகம். அந்த சுக்கிர பகவான் நல்லா இருந்தார்னா அவங்க வாழ்க்கை, பணப்பழக்கம், வாழ்க்கையில சந்தோஷம், தொழில், பிஸ்னஸ் இது எல்லாமே நல்லா இருக்கும். அப்படிப்பட்ட சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சியை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். அதாவது ஜனவரி 2025 ஜனவரி மாதம் 28 கும்பத்திலிருந்து பெயர்ச்சியாகி மீனத்துக்கு உச்ச பலத்தோடு அந்த சுக்கிர பகவான் வருகிறார். அப்ப எத்தனை மாசம்னா பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே கடைசி வரைக்கும் இந்த சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சி இருக்கும். அப்ப அந்த சுக்கிர பகவான் ஆப்பட்டது மீனத்தில் உச்ச பலம் அடைகிறார். அதே சமயத்துல கிரக பரிவர்த்தனையும் அடைகிறாங்க. குரு பகவான் சுக்கிரனுடைய வீட்டிலையும் அந்த சுக்கிரன் குருவுடைய வீட்டிலையும் கிரக பரிவர்த்தனை அடைகிறாங்க. இதனால குரு ஒரு யோகத்தை கொடுக்கிறாரு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த சுக்கிர பகவான் உச்சம் அடையதுனால ஒரு யோகம் கிடைக்குது. அது போக மாளவி யோகம் அப்படிங்கிற ஒரு யோகம் கிடைக்குது. புதன் இந்த சுக்கிரனோடு இணைவதால் மதன கோபால யோகம் அப்படிங்கிற ஒரு யோகம் கிடைக்குது. அது போக இந்த நரசிம்மர் யோகம் அப்படிங்கிற யோகம் கிடைக்குது. அது போக ராஜகோபால யோகம் அப்படிங்கிற ராஜகோபால யோகம் இல்ல, ராஜ யோகம் அப்படிங்கிற யோகம் கிடைக்குது. இந்த சுக்கிர பகவானால இத்தனை யோகங்கள் கிடைக்குது. இது போக பாத்தீங்கன்னா இந்த ராகுவுடன் சுக்கிரன் இணைகிறார். அப்ப இந்த ராகுவுடன் மற்ற கிரகங்கள் இணையும் போது பெரிய அதிர்ஷ்டத்தை எதுவுமே கொடுக்கறது இல்லை. ஆனா அந்த சுக்கிரன் இணையும் போது அந்த அதிர்ஷ்ட காரகனான சுக்கிரன், கலஸ்தர காரகனான சுக்கிரன் இந்த யோக காரனாகிய ராகுவோடு இணையும் போது ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை கொடுக்கவிருக்கிறார். இது போக அந்த சுக்கிர பகவானும் சந்திரனோடு இணைகிறார், சூரியனோடு இணைகிறார், சனி பகவானோடு இணைகிறார், ராகுவோடு இணைகிறார், புதனோடு இணைகிறார். அந்த செவ்வாயை தவிர மற்ற 8 கிரகங்களோடும் அவர் கண்டிப்பாக இணைந்து ஒரு நல்ல பலனை கொடுக்கவிருக்கிறார். எப்பவுமே சுக்கிர பகவான் ஆப்பட்டது எல்லா ராசிகளுக்கும் நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல கிரகம், அது உச்சத்தில் இருக்கும்போது. அப்போ இந்த உச்சத்தில் இருக்கக்கூடிய இந்த சுக்கிர பகவான் 12 ராசிகளுக்கும் 90% நல்லதுதான் பண்ணுவார். அப்படி நல்லதை பண்ணக்கூடிய அந்த சுக்கிர பகவான் விருச்சக ராசிக்காரங்களுக்கு எந்த விதமான பலனை செய்யவிருக்கிறார் அப்படிங்கிறத இப்ப நாம பார்க்க போறோம். சுக்கிர பகவான் விருச்சக ராசிக்கு 7 கூடிய 12 கூடிய சுக்கிர பகவான் விருச்சக ராசிக்கு 5ஆம் இடத்தில் உச்ச பலத்தோடு இருக்கிறார். விருச்சக ராசிக்காரங்களே, உங்களுக்கு என்ன பலன் கிடைக்க போகுதுன்னா, போன ஜென்மத்தில் நீங்கள் செய்த நற்காரியங்கள், நல்ல பலன்கள்
அதற்கு பிராய்ச்சித்தம், அதற்கு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பலனை இப்பொழுது அடைய போகிறீர்கள். எப்பெல்லாம் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு சுபகிரகங்கள் வருகிறதோ அப்ப எல்லாமே ஒரு நல்ல பலன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கவிருக்கிறது. அப்ப விருச்சக ராசிக்காரங்களுக்கு இது ஒரு திருப்பு முனையான ஒரு சூப்பர் டைம். அப்ப இந்த பீரியட்ல நீங்கள் செல்வாக்கு, செல்வம், கடனை கட்டுவீங்க, ஒரு பெரிய வீட்டுல வாழக்கூடிய யோகம், உங்களை சுத்தி உள்ள பெரிய மனிதர்களுடைய தொடர்பு கிடைக்கும், ஒரு நல்ல கனெக்ஷன் கிடைக்கும் உங்களுக்கு. அதனால ஒரு நல்ல பிசினஸ் பண்ணுவீங்க, ஒரு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த மாதிரி எல்லா விதமான அமைப்புகளும் இப்ப உங்களுக்கு கிடைக்கும். காரணம் 5ஆம் இடத்தில் சுக்கிரன் உச்சபலம். அப்ப அந்த 5ஆம் இடம் அப்படிங்கிறது ஒருத்தருடைய கௌரவம், அந்தஸ்து, மரியாதை, பேர், புகழ், இது எல்லாமே நிலைநாட்டக்கூடிய இடம். அப்ப அந்த 5ஆம் இடத்துல சுபகிரகம் உங்களுக்கு, உங்களுடைய குடும்பத்தாருக்கும், உங்களுடைய மக்களுக்கும், நீங்க செஞ்சுட்டு இருக்கக்கூடிய தொழிலுக்கும், நீங்க பட்ட கடனையும் அடைத்து உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல பொசிஷனுக்கு, ஒரு நல்ல அந்தஸ்துக்கு நீங்கள் வரப்போகிறீர்கள் அப்படிங்கிறத இந்த 5ஆம் இடத்து சுக்கிர பகவான் உணர்த்துவார். ஏன் சொல்றேன்னா, சுக்கிர பகவான் எப்பவுமே ஒரு 2.5 மாசம், ஒரு 25 நாள் இல்லைன்னா 45 நாள் தான் ஒரு பெயர்ச்சியாகி உச்ச பலத்தோடு இருப்பார். ஆனா இந்த பீரியட் பாத்தீங்கன்னா பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே மாசம், இந்த மே மாசம் வரைக்கும் அந்த சுக்கிர பகவான் உச்ச பலத்தோடு இருக்கிறார். அப்ப அந்த உச்ச பலத்தோடு இருக்கும் அந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு அருமையான, அதிர்ஷ்டமான நல்ல பலன்களை கொடுக்கவிருக்கிறார். இது போக பார்த்தீங்கன்னா அந்த சுக்கிர பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்க எல்லாத்துக்குமே மக்கள் பாக்கியம், யாராருக்கு எல்லாமே குழந்தை இல்லாமல் இருக்கிறதோ அந்த குழந்தையை வேண்டி பிரார்த்தனை பண்ணி, எத்தனையோ கோயிலுக்கு போனோம், எவ்வளோ பிரார்த்தனை பண்ணோம், எவ்வளோ பரிகாரங்கள் செஞ்சோம், யார் என்ன சொன்னாலுமே செஞ்சுமே இதுவரைக்கும் கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த பீரியட்ல அந்த மக்கள் பாக்கியம் உங்களுக்கு, உங்களுடைய முன்னோர்களே உங்க வயிற்றுல பிறக்கிற மாதிரி கண்டிப்பாக நல்லது நடக்கும். உங்களுடைய பிரார்த்தனை கண்டிப்பாக பலிக்கும். அதே சமயத்துல இப்போ உங்க மக்கள்னால ஒரு பெண் குழந்தை இல்லை ஆண் குழந்தை இவங்க படிச்சுட்டு இருக்கிறாங்க, இல்லை அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இவங்களுக்கு ஏதாவது குறைபாடுகள் இருந்தாலும், வேலை கிடைக்கல, இல்லைன்னா திருமணம் ஆகல, திருமணமாகி குழந்தை இல்லை, திருமணமாகி அவருக்கு பிசினஸ் நல்லா செட் ஆகல, இல்லை அவங்களுக்கு எதிரிகள்னால பிரச்சனை, வம்பு வழக்கு, இது எல்லாத்துல இருந்துமே உங்களுடைய மக்கள் ரிலீஃப் ஆவாங்க. அப்போ உங்க மக்கள் அந்த கஷ்டத்திலிருந்து வெளியில வருவதை நீங்கள் கண் குளிர பார்க்கக்கூடிய காலகட்டம் இந்த பீரியட்ல வருதுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். உங்களுடைய பெண் குழந்தைகள் கட்டி கொடுத்த இடத்துல அவங்க சந்தோஷமா வாழல, ரொம்ப திருப்தியா இல்லை, அவங்களுக்கு மனசு சரியில்லை, அவங்க குழப்பமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, அவங்க கணவன் மனைவிக்கு பிரச்சனை, இது எல்லாமே இருந்துச்சுன்னா இந்த பீரியட்ல கண்டிப்பாக தீரும். இது போக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில, அதாவது உங்களுடைய மக்களுடைய வாழ்க்கையில ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு போகக்கூடிய யோகம், ஒரு ஸ்டேட்டை விட்டு இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகக்கூடிய யோகம், இந்த வேலை விஷயத்தால, பிசினஸ்னால, இந்த இடம் மாறி போயும் அவங்க நல்லபடியாக வாழ்வதற்குண்டான வாய்ப்பும் வாழ்க்கையும் நல்லா இருக்குது. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா அவங்க வெளிநாடு, சிங்கப்பூர், மலேசியா, புருனே, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா, கனடா, யுஎஸ்ஏ, இது மாதிரி சுவிட்சர்லாந்து, எந்த கண்ட்ரிக்கு அவங்க போனாலும் நல்லபடியாக வாழ்வாங்க, நல்லா இருப்பாங்க. அது போக சுபகாரியங்கள், அவங்களுக்கு தடையில்லாத சுபகாரியம் இந்த பீரியட்ல நடக்கும்.
இது நான் மனதார சொல்கிறேன். கண்டிப்பா அவங்களுக்கு எல்லாமே சுபகாரியம் நடக்கும். மறு வாழ்க்கைக்கு நீங்க காத்துட்டு இருந்தாலும் அதுவும் இந்த பீரியட்ல நடக்கும். எந்த கவலையும் படாதீங்க. உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக நடப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. அதுபோக அந்த சுக்கிர பகவானும் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தை லாபஸ்தானத்தை பார்க்கிறாருங்களா? கரெக்டு. அதுபோக அந்த குரு பகவானும் 5ஆம் பார்வையாக உங்க ராசிக்கு லாபஸ்தானத்தை பார்க்கிறாரு. அப்ப 2 சுபகிரகங்களும் ஒரே இடத்தை, அந்த லாபஸ்தானத்தை பார்க்கும்போது உங்களுக்கு மிக பெரிய அற்புதமான ஒரு ஆழமான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும், லாபம் கிடைக்கும். நீங்க எதை செய்தாலும் அதுல லாபத்தை அனுபவிப்பீங்க. எந்த ரூபத்திலும் உங்களுக்கு தோல்விங்கிறது கிடையாது. அதுபோக குரு பகவானும் உங்க ராசியை பார்க்கறதுனால கண்டிப்பாக நீங்க நல்ல பொசிஷனுக்கு வருவீங்க, நல்ல நிலைமைக்கு வருவீங்க. நான் சொன்ன பலன்கள் எல்லாமே உங்களுக்கு 100% கண்டிப்பா நடக்கும். இந்த பீரியட்ல நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னா உங்களுக்கு அந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிநாதன் தான் இப்ப 8ஆம் இடத்துல இருக்கிறார். அப்ப அந்த ராசிநாதன் செவ்வாய் பகவானை கும்பிடுங்க. திருச்செந்தூர் முருகரை வழிபட்டு வாங்க. அப்படி கோயிலுக்கு போக முடியாதவங்க உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய முருகர் கோயிலுக்கு போங்க. பொதுவாக சஷ்டி நாளில் போங்க. கண்டிப்பாக உங்களுடைய கஷ்டங்கள் கண்டிப்பாக தீரும். அப்படி கஷ்டம் தீர்வுக்கு இன்னொரு பரிகாரம் சொல்றேன் நான். உங்க வீட்டில் ஏதாவது ஒரு மூலையில கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு இந்த 4 கார்னர்ல ஏதாவது ஒரு கார்னர்ல, இப்ப வடக்கு பக்கம் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு நேர் எதிர் அந்த திசையிலும் கொஞ்சம் மண் எடுத்து, இந்த 2 திசையிலுமே மண் எடுக்கணும். கிழக்கு பக்கம் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு நேர் எதிர் திசை. இது மாதிரி இந்த 2 திசையிலுமே கொஞ்சம் கொஞ்சம் மண் எடுத்து, அந்த மண்ணும் உப்பு ஒரு கைப்பிடி, அந்த உப்புல அந்த மண்ணை போட்டு, அந்த முருகர் வழிபாடு பண்றீங்க இல்லையா, அந்த தெய்வத்துடைய அந்த திருநீரை நீங்க செவ்வாய்க்கிழமை கோயிலுக்கு போயிட்டு வரீங்க இல்லையா, அந்த திருநீரையும் அதுல போட்டு ஒரு 48 நாள் வீட்டில் வச்சிருந்து, அந்த 48 நாள் கழித்து அதை எடுத்துட்டு போயிட்டு ஓடக்கூடிய தண்ணியில், இல்லைன்னா குளத்துல, இல்லைன்னா கடல்ல கரைச்சி விடுங்க. உங்களுடைய கஷ்டம், உங்களுடைய வறுமை, உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுடைய சோதனைகள் எல்லாமே கரைஞ்சு போயிடும். நல்லா இருப்பீங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தையும் ஒரு முறை பார்த்துக்கோங்க. அது ரொம்ப நல்லதும் கூட. இந்த சுக்கிர பகவான் ஆகப்பட்டது மற்ற கிரகங்கள் உச்சபலம் அடையும் போது எல்லா ராசிக்கும் நல்லது செய்வதில்லை. இந்த சுக்கிர பகவான் உச்சபலம் அடையும் போது மோஸ்ட்லி 90% எல்லா ராசிகளுக்கும் நல்லதான் செய்யறாரு. கண்டிப்பா உங்களுக்கும் நான் சொன்ன பலன் பூராமே நல்லபடியாக நடக்கும். நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.